ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, நேற்று நைட் என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ப்ளஸ் நான் காலையிலேயே சார்ட் அனலைஸ் பண்ணும்போது சில ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருந்தது அண்ட் பிரேக் டவுனும் ஆயிருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒன் பை ஒன்னாக நம்ம போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி HCL அண்ட் TCS ரெண்டுமே ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ குவார்ட்டர் 3 ரிசல்ட்டை விட்டுருக்காங்க. ஸோ அவங்க எப்படி விட்டுருக்காங்க, அதை வச்சு மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளஸ் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் உதவி பெறுவேன். ஸோ உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் உங்களோட ஒரு வியூஸுக்கும் என்னோட உதவியாக நீங்கள் எனக்கு பண்ணுற உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. ஸோ பணவீக்கத்தோட டிஸ்க்ளைமரில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நான் ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ செபியோட ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. உங்களோட ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே முழுக்க முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸுக்காக மட்டும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் டிஸ்க்ளைமராகவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இன்றைக்கி நேற்று என்ன நடந்துச்சு மார்க்கெட்டில் அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் 5 நாளாகவே கன்சிக்யூட்டிவாக டவுனில் இருந்தது. ஸோ இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆகி நேற்று இந்த நம்மளோட ட்ரம்ப்போட மாளிகையிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அதோட மீட்டிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி டேரிஃப் ஓரளவுக்கு டீல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சொன்னதால் இன்றைக்கி நல்லா ஷார்ப்பாக பவுன்ஸ் ஆச்சு. ஸோ அது இன்றைக்கி பவுன்ஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் அரௌண்ட் 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதேமாதிரி நிஃப்டி அரௌண்டு 300 அப்படின்ற ரேஞ்சில் இன்னைக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு. பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு ஒரு லோவை தொட்டுச்சு. அந்த லோவை மட்டும் அதை சஸ்டெயின் பண்ணலை, இன்னைக்கு மார்க்கெட் ஹை போகலை அப்படின்னா அடுத்த லோ நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு இருந்தது. நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் ரொம்ப ரெட் கலரில் இருந்தது. இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க எல்லாருக்குமே காலையில் ஒரு 12:30 மணி வரைக்குமே ஒரு ப்ரெஷரை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஸ்டெபிள் ஆச்சு. ஸோ அதுக்கான ரீசன் இந்த ஒரே ஒரு ரீசன் தான். இந்த வாட்டி கண்டிப்பாக ட்ரேட் டீலை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லபடியாக ஆகணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு குறிக்கோளாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆகும் அப்படின்றத புரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசிஎஸ் ரிசல்ட்டை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டிசிஎஸ் ரிசல்ட் பார்ப்போம். டிசிஎஸ் ரிசல்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெட் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க. நெட் ரெவன்யூவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குவார்ட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 66,000 கோடி கொடுத்தவங்க இந்த வாட்டி டிசம்பரில் 68,000 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ 2,000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரெவன்யூ கொடுத்த நேரத்தில் எக்ஸ்பேன்ஸ் அப்படின்றத இவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 50,000 அப்படின்ற ரேஞ்சில் 50,000 க்ரோஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ப்ளாயீஸுக்கு சேலரி கொடுக்குறதாகட்டும், அதே மாதிரி ஃபினான்ஸ் காஸ்ட் இந்த டேக்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு 50,000 கோடிக்கு இவங்க செலவே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 14,000 கோடி இவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதாவது செப்டம்பர் மாதம் இதை பார்த்தீங்க அப்படின்னா 16,000 கோடி பண்ணவங்க அப்படியே டிசம்பர் மாதம் 2,000 கோடியை குறைச்சி 14,000 கோடி தான் இப்போ பிஃபோர் டேக்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் இவங்களோடது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 12,131 கோடி கொடுத்தவங்க இந்த மாதம் 10,720 கோடி அரௌண்ட் 2,000 க்ரோஸ் இவங்க லாஸாக சொல்லியிருக்காங்க குவார்ட்டர். பட் ஆனால் இயர் ஆன் இயர் அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ அதை நம்ம கம்பேர் பண்ணும்போது 2024 பார்த்தீங்க அப்படின்னா 36,000 க்ரோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்லலாம் பீக்கில் இருந்தது ஐடி கம்பெனி. ஸோ அதையும் நம்ம பேஸ் பண்ணி இதை பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளுக்கு மார்ஜின் அடி வாங்கியிருக்கு, ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அப்படின்றது தான் இதில் முழுசாகவே தெரியுது. ஸோ இதுதான் டிசிஎஸோட இன்னைக்கான நிலைமை. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா டிசிஎஸ் இந்த நிஃப்டி 50ல் ஒரு பெரிய பிளேயர். ஸோ அவரோட
ஃபினான்ஷியலே இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து வர ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால யோசிக்கவே முடியல. ஸோ வெயிட் பண்ணுவோம் மக்களே. வெயிட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹெச்சிஎல்லோட ரிசல்ட்டும் இன்னைக்கு விட்டுருந்தாங்க. ஸோ ஹெச்சிஎல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ரெவென்யூ அப்படின்றது வந்து சேம் 2000 கோடி வந்து எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன மாதம், அதாவது செப்டம்பர் குவார்டர் 2ல வந்து 32,000 கோடி கொடுத்தவங்க டிசம்பர் மாதம் வந்து 34,000 கோடி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பென்ஸ் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 26,000 crores வந்து போன செப்டம்பரில் வந்து அவங்க எக்ஸ்பென்ஸாக வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி வந்து 27,000 crores வந்து இந்த வாட்டி எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு. ஒரு 1,000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பிஃபோர் டேக்ஸ் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா 5,509 கோடி அப்படின்றத வந்து இவங்க வந்து பிஃபோர் டேக்ஸாக வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி வந்து 5,702 கோடி அப்படின்றத வந்து பிஃபோர் டேக்ஸாக வந்து இவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது ஒரு 200 கோடி வந்து லாஸ் தான் வந்து இந்த வாட்டி காட்டியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டோட்டல் என்ன வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு, அதாவது ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,427 crores தான் வந்து இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. போன வாட்டி வந்து 1,466 அப்படின்றது. ஸோ இப்போ வந்து இதோட மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில்ஃபில் பண்ணிடுச்சா இந்த டிசிஎஸும் ஹெச்சிஎல்லும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலை. ஸோ இதுக்கான விளைவை வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் சந்திப்போம். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நம்ம இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டைரெக்டாக நிஃப்டியை பார்த்துட்டு அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டினியூஸாக 3,000 crores அப்படின்றத வந்து இவங்க மேஜராக ஒரு பாயிண்ட்டாக வச்சு செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுமே வந்து கண்டிப்பாக இவங்க செல்லிங்கில் தான் இருந்திருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. 3,638 கோடி வரைக்கும் செல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பேட் நியூஸ். பார்ப்போம் இன்னைக்கு ட்ரம்ப்போட அந்த மீட்டிங் அப்படி இருக்கு அப்படின்றதால கண்டிப்பாக இதுக்கப்புறம் எஃப்ஐஎஸ் பின்னாடி வருவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. பிகாஸ் ஆஃப் நிஃப்டி வந்து சார்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பாட்டம் அப்படின்றத வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது அடுத்ததாக வந்து ஹால் டைம் ஐயை நோக்கி மட்டும்தான் போகும். ஸோ என்னோட வேர்ட்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த ஹால் டைம் ஐயை வந்து நோக்கி போகுது நிஃப்டி. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதாவது பாட்டம் அவுட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டெட் கேட் பவுண்டாக சொல்ல முடியாது நம்ம வந்து. ஸோ இது டைரெக்டாக வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்த லெவலை வந்து இது ரீச் பண்ணோம் அப்படின்றது என்னோட வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. 25,850 அப்படின்றது நம்மளுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருந்தது. ஸோ அதுதான் இப்போவும் ஆக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இது உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த 200 பாயிண்ட்ஸ்ன்றதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும் அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம ஸ்டாக் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பிஎஸ்சியை வந்து நான் உங்ககிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். பிஎஸ்சியை வந்து நல்ல ஒரு வேல்யூ இருக்கும்போது வாங்குங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இது மூலியமா ஒரு எஜுகேஷனும் உங்களுக்கு வந்து லேர்னிங் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாங்க சார்ட்டில் போய் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டில் வந்து சஸ்டெயின் ஆக போகுது. ஸோ இந்த பிரேக் அவுட்டை வந்து உடச்சிச்சு அப்படின்னா இமிடியேட்டாக அது வந்து 2,868 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னைக்கு ரொம்ப ஹையாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் இதுவுமே வந்து ஒரு பாட்டம் அவுட்டுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கும்போதே நான் உங்களை வந்து பை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இது கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆனது 9 நாளில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்து போய் நிற்கிது. ஸோ இது வந்து நல்ல ஒரு பாட்டம் அவுட்டில் இருக்கிறதால கண்டிப்பாக இதோட ஃபர்ஸ்ட் ரீச் வந்து ஒரு 2,900 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ஹால் டைம் ஐயை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து என்எஸ்சியும் வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஐபிஓ வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதால இந்த ஸ்டாக்கை வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து
யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டாக்காக நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் ஒன் தான். ஸோ சேம் ஏஞ்சல் ஒன்னுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக் தான் இது. நம்ம டெய்லி பேசிஸில் இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட பிரேக் அவுட் எங்கே ஆகிருக்கு, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே அப்படின்றத வந்து நம்ம கேண்டில் வழியாக பார்ப்போம். ஸோ கேண்டிலில் பார்க்கும்போது கிளியராக வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோனை வந்து இது வந்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட்டாக இது வந்து எடுத்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு இது வந்து மூவ் பண்ணுது. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2390 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட சப்போர்ட் வந்து உடைக்க போகுது. ஸோ உடைக்க அடுத்த லெவலுக்கான இதோட ஒரு ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இதை மூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குமே வந்து நீங்கள் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாட்டம் அவுட்லேருந்து ஒரு பிரேக் அவுட் ஆகி நெக்ஸ்ட் லெவல் பிரேக் அவுட்டுக்கு வந்து இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. யாருன்னா போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படி ஆல்ரெடி அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு எதுவுமே செல் பண்ணாதீங்க. நல்ல ஒரு வேல்யூவில் வரும்போது செல் பண்ணலாம். அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட். ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து ஒரு நிறைய நியூஸில் வந்து அடி வாங்கிட்டு ஒரு மாதிரி இவங்க வந்து ஆல் டைம் லோக்கெல்லாம் போனாங்க. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு ஆல் டைம் லோ எல்லாமே வந்து ரீச் பண்ணி இப்போ வந்து இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து பிடிச்சி பிரேக் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து ட்ரையாங்கல் பிரேக் அவுட். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட அடுத்த கட்ட நகர்வை வந்து இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாக்ஸ் யாருன்னா வச்சுருக்கீங்க அப்படின்னா இதையுமே வந்து நீங்கள் செல் பண்ணுறதுன்றது இந்த டைமுக்கு வந்து நல்லதில்லை. ஸோ கண்டிப்பாக வச்சுக்கலாம். அடுத்த மூமெண்ட் வந்து இதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. ஸோ யார் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆல் டைம் ஹை அடிக்கும்போது ஒரு நியூ ப்ரைஸுக்கு வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஏஷியன் பெயிண்ட் உங்களோட பக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருமண்ட் ஃபார்மாஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து பிரேக் டவுன் ஆகிருக்கு. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. பிரேக் டவுன் ஆகிருக்கு. நம்ம இந்த பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஏன் ஆகுது, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முழுசாக அந்த சார்ட்டை வந்து ஒரு டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம அதை பார்க்கணும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் சப்போர்ட்ன்றது ஒன்றுமே கிடையாதுங்க. ஆல்ரெடி ஒரு இடத்துல வந்து அது வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் லெவலை வந்து இது வந்து ரீச் பண்ண போகுது. இல்லை அந்த சப்போர்ட் லைனை வந்து இது வந்து ரீச் பண்ண முடியாமல் அடுத்த சப்போர்ட்டுக்கு இது தேடுது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பிரேக் டவுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ப்பான பிரேக் டவுனில் தான் இருந்தது. ஸோ இப்போவும் பிரேக் டவுனில் தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்குது. இதுக்கு ஒரு அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1100 இருந்து ஒரு 1270 வரைக்கும் இதோட சப்போர்ட் ஜோன், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்காம இது வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறதால கண்டிப்பாக இது எந்த மூமெண்ட்டுக்கு போகும் அப்படின்றது வந்து நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் சப்போர்ட் ஜோனுக்கு நியராக இருக்குது. பிரேக் டவுன் ஆக வேண்டிய வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நியூஸ் பேஸ்லேயோ இல்லை வந்து மார்க்கெட்டோட இந்த வாலண்டரிலேயோ வந்து பெருசாக வந்து டிஃப்ரென்ஷியேட் இல்லாததால் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. பெரிய ஒரு பையிங் வால்யூம் வரல. ஸோ வெயிட் பண்ணுவோம். பையிங் வால்யூம் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு கீழே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் பார்ப்போம். பட் ஆனால் இந்த ஸ்டாக்கை நான் வந்து வாங்கலை. நான் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து இது எனக்கு கிடச்சிச்சு. ஸோ யாருன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இதை ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த வாரியர் எனர்ஜி தான். இன்றைக்கி வாரியர் எனர்ஜி வந்து ஒரு நல்ல ஒரு ஹையை வந்து இது வந்து ரீச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா சைனாவில் வந்து ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த நியூஸை பேஸ் பண்ணி அதாவது இந்த சோலார் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை வந்து சைனா வந்து பெருசாக அவங்க வந்து பேன் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே ஸோ இந்த டாடா பவர் ஆகட்டும், வாரியர், அதே மாதிரி ப்ரீமியம் எனர்ஜி, இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வாலண்டரியை கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு
கேப் அப் ஆயிருந்தாங்க. பட் ஆனா இப்போ வந்து இதோட சஸ்டைனபிள் வேல்யூல தான் இருக்கு. ஸோ இத வந்து நீங்க அவெல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 1700 வரைக்கும் கண்டிப்பா இத வந்து நீங்க அவெல் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு, நாட் எ ஷார்ட் டேர்மு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு மல்டி பர்கர் ஸ்டாக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ உங்க போர்ட்ஃபோலியோல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ வாரியர் எனர்ஜி நீங்க உங்களோட பக்கெட்லயே இல்ல உங்களோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும்னா கண்டிப்பா இத ஆட் பண்ணலாம். அதே மாரி ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் வந்து இந்த பிரேக் டவுன் ஆயிடுச்சா, பிரேக் அவுட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்கறத தாண்டி, நம்ம ட்ரெண்ட்ல வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் கோல் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். ஒரு ₹200 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம ஷார்ட் டெர்ம் கோலா வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லெவலை வந்து இது வந்து ரீச் பண்ணுது அப்படின்றது தான் நம்மளுக்கு இதுல வந்து பிரதிபலிக்குது. ஏன் அப்படின்னா நான் வந்து 2900 சில்லறையில் இருக்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க பை பண்ணுங்க, ஷார்ட் டைம்ல வந்து ஒரு ஸ்பைக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நம்ம மார்க்கெட்ல. நம்ம மார்க்கெட்டை பொறுத்து இந்த ட்ரெண்ட் எல்லாமே வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருந்தோடனே ட்ரெண்ட்டை வந்து ஒரு ஏற்றிருந்தாங்க. அரௌண்ட் ₹200 நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏறி இருக்கு வித்தின் 5 அந்த ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான மார்க்கெட் அனலைஸ் அண்ட் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் ப்ளஸ் இன்னைக்கு அப்டேட்ஸ் இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ உங்களோட பொறுப்பில் தான் இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோ நீங்கள் நல்லா ஒரு படியாக பில்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ஒரு விளைவாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய பெரிய சப்போர்ட்டு. ஸோ நீங்கள் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் உங்களோட இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் என்னோடய வீடியோவை ரெகுலராக பாருங்கள். நன்றி நன்றி மக்களே.